ரப்பு சுப்ஹானஹு தஆலா எங்களிடத்துல சொல்லக்கூடிய ஆகப்பெரிய புத்திமதி என்ன தெரியுமா? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க இந்த உலகத்துல மரணிக்கிற நேரம் முஸ்லிமா மௌத். அல்லாஹ் யாரை மீதும் பொறுப்பை சாட்டல். ஏண்ட கணவன் நல்லவள், இதனால மனைவிக்கு அல்லாஹ் இஸ்லாத்தில கலிமாவுடைய வாக்குறுதி அல்லாஹ் கொடுக்கல. மரணிக்கிற நேரத்துல நல்ல ஒரு ஆபிதாவான பெண், சாலியான ஒரு பெண் இபாதத்தை செய்றா, ஆனா அவ செஞ்ச ஒரே ஒரு அநியாயம், மிருகத்துக்கு இரக்கத்தை காட்டல்ல. நபி அவங்க நரகம் என்பதை ஹதீஸ் தெரிவிக்கிறார். யாருக்கும் அதிகாரம் இல்ல என்னை நான் திருப்திப்படுத்த, நான் நல்லவன் என்று சொல்லவும் இன்னொருத்தன் கெட்டவன் என்று சொல்ல அதிகாரத்தை அல்லாஹ் தரல. யா மஅஷர மன் ஆமன பிலிசானி வலம் யதுகுலில் ஈமானு கல்ப். ஏ நாவால ஈமான் கொண்டவர்களே, உங்க உள்ளத்துல ஈமான் இன்னும் நுழையாதவர்களே, லா தக்தாபுல் முஸ்லிமீன் வலா தத்தபியூரா. நீங்க மத்தவனை குறை பேசவும் பானம், புறம் பேசவும் பானம். என்ன தெரியுமா? பத்ருல் ஹக் வகம் துன்னாஸ். இந்த உள்ளத்தால உண்மையை ஏற்றுக்கொள்ள இயலாது. يا رب لك الحمد حتى ترضى ولك الحمد إذا رضيت ولك الحمد بعد الرضا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்லோனின் நாமம் போற்றி இக்குதுபா பிரசங்கத்தை துவங்குகின்றேன். உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லோன் அல்லாஹ்வுக்கே வான்புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்துக்கு ஒளிச்சுடராய் வந்துதித்த ஏந்தல் நபி சத்தாதே ஆலம் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்தவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் வரை சாந்தியும் சமாதானமும் இறுதி நாள் வரை மரலட்டுமாக ஆமீன். அல்லாஹ்வின் மாளிகையில் வீட்டிருக்கும் இஸ்லாமிய நெஞ்சங்களே, வல்லவன் அல்லாஹ் நம்மவர்களுக்கு எந்த கட்டளை இட்டிருக்கின்றானோ அவ்விடயங்களை நமது வாழ்க்கையில் இயன்ற அளவெடுத்து நடக்கும்படி, எதை நாம் தவிர்ந்து வாழ்ந்தால் ஈருலகிலும் ஜெயம் பெற முடியும் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ அவ்விடயங்களை முற்றும் முழுதாக தவிர்ந்து வாழும்படி முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நட்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, வல்லவன் அல்லாஹ் உலகத்தில் கண்ணியமிக்கவர்களாக நம்மவர்களை படைத்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான், நானும் நீங்களும் இந்த உலகத்தில் மாயக்கூடிய நேரம், மறையக்கூடிய நேரத்தில் வல்லவன் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு நல்லடியானாக, ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்தை விட்டு மரணிக்கணும் என்பதை தான் அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருத்தரிடத்திலையும் எதிர்பார்க்கிறான். இதனால தான் குர்ஆனுடைய ஆயத்து மிச்சம் தெளிவாக எங்களுக்கு சொல்லித்தருது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி. ஏ மனிதர்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை உண்மையான முறையில் பயப்படணும். நேரத்துக்கேற்ப சந்தர்ப்பத்துக்கேற்ப தனியைக்கிற நேரம் ஒரு விதத்தில், கூட்டத்தில் ஒரு விதத்தில், குடும்பத்தில் ஒரு விதத்தில், இருட்டில் ஒன்றில், வெளிச்சத்தில் ஒரு விதம், இப்படி இல்லை. எல்லா நேரத்திலேயும் என்ற ரப்பு அல்லாஹ் என்னைய பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த சிந்தனையோட இறையச்சத்தோட உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழணும். இதெல்லாம் எதிர்பார்க்குற இடத்துல எதிர்பார்ப்பதை போல ரப்பு சுப்ஹானஹு தஆலா எங்களிடத்தில் சொல்லக்கூடிய ஆகப்பெரிய புத்திமதி, ஆகப்பெரிய உபதேசம் என்ன தெரியுமா? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் இந்த உலகத்தில் மரணிக்கிற நேரம் முஸ்லிமாக இருக்கும். உலகத்தில் மாயக்கூடிய நேரம் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அடியானாக இந்த உலகத்துட்டும் மாயணும். அன்பார்ந்தவர்களே, இந்த மிகப்பெரிய பொறுப்பை அல்லாஹ் யாரிடத்தில் கொடுத்திருக்கிறான் என்றால், உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இதுதான். அது ஒரு ஆலிமாக இருக்கலாம், சாதாரண மனிதனாக இருக்கலாம், படித்தவன் படிக்காதவன், ஏழை எளியவன், அந்தஸ்தில் உள்ளவன் அந்தஸ்தில் இல்லாதவன், யாராக இருந்தாலும் அன்பார்ந்தவர்களே, ரப்பு எதிர்பார்க்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இந்த உலகத்திற்கும் ஆயிரம் நேரம் முஸ்லீமாக மௌத்தாகும். ஆனால் அது ஆகப்பெரிய ஆச்சரியம் என்னென்றா,
அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் எங்களோட கற்பனைகளில் நாம் இருக்கக்கூடியதை போல, இன்னைக்கு நாங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கிறத போல, எங்களோட மவன் சரி வந்துட்டாரா எனக்கு எல்லாம் கிடைச்சிடும், என் உம்மா வாப்ப சரி நானும் சரி, அல்லாஹ் யார் மீதும் பொறுப்பை சாட்டல்ல. ஏண்ட கணவன் நல்லவள், இதனால மனைவிக்கு அல்லாஹ் இஸ்லாத்தில் கலிமாவுடைய வாக்குறுதி அல்லாஹ் கொடுக்கல. மரணிக்கிற நேரத்தில் உம்மா வாப்ப நல்லவனாக மரணிக்கலாம், ஆனா அந்த புள்ள எங்களோட உம்மா வாப்ப நல்லவர் தான், அதனால மரணிக்கிற நேரம் கலிமாவுடைய வாக்குறுதியை அல்லாஹ் கொடுக்கல. மாற்றமாக அல்லாஹ் எங்க ஊத்திரத்திலும் எதிர்பார்க்கிறது தெரியுமா? நானும் நீங்களும் இந்த உலகத்தில் மரணிக்கிற நேரம் எங்களோட வாழ்க்கையை நாங்க தயார்படுத்தணும். ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு இது. அவர் செஞ்சிட்டாரு, அவருடைய விடயத்தை சாதிப்பாரு. ஆனா நான் எங்கே இன்றைக்கு, ஏண்ட நிலைமை எங்க, ஏண்ட முடிவை நான் எப்படி சம்பாதிக்க போறேன்? இதைத்தான் அல்லாஹ் எங்க ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்க்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த முடிவை தயாரிக்கிற பொறுப்பு தான் அல்ல எனக்கும் உங்களுக்கும் தந்திக்கிறான். இனிமே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்க வெளிரங்கமான பல அமல்களை வச்சு நான் இன்றைக்கு தொழக்கூடியவன், ஜக்காத்தை நிறைவேற்றுறேன், இன்று என்ற செயல்பாடுகள் இவைகளை வச்சு நாங்கள் யாரும் நினைச்சு கொண்டிருக்கிறோம் நான் எல்லாம் சரி, என்ற எல்லாம் திருப்தி, இதனால நான் சரி வந்துட்டேன் என்ற எண்ணத்தில் என்ன கருவுல நாங்கள் இருந்து விடுறோம். அன்பார்ந்தவர்களே, ஆனா வெளிரங்கத்தை சுத்தம் செஞ்ச அளவுக்கு எங்களோட உள்ரங்கத்தில் என்ற உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சுத்தமாகாத வர உலமாக்கள் சொல்லித்தாராங்க, கடைசி முடிவு மிச்சம் பயங்கரமாய்க்கும். ஹதீஸ் மிச்ச தெளிவான சான்ற சொல்லித்தருது. நல்லொரு ஆபிதாவான பெண், சாலியான ஒரு பெண் இபாதத்தை செய்கிறா, ஆனா அவ செஞ்ச ஒரே ஒரு அநியாயம், மிருகத்துக்கு இரக்கத்தை காட்டல்ல, நபி அவங்க நரகம் என்பதை ஹதீஸ் தெளிவு சொல்லுது. இதே நேரத்தில் விபச்சாரியான ஒரு பெண், அன்பார்ந்தவர்களே, இவளுடைய ஒரே ஒரு அமல் நல்லதா மாறுது. இது அமலுடைய வெளிப்பாடு. எந்த அளவுக்கு அல்லாஹ் அன்பு நபி அவங்க சொன்னாங்க, அவ சொர்க்கவாதி என்றான். எனவே அன்பார்ந்தவர்களே, வெளிரங்கத்தில் எந்த அளவுக்கு நாங்கள் வெளிச்சத்தை அடைய நினைக்கிறோமோ இதே போல என்ற உள்ரங்கம் துப்புரவாகாதவர அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னிக்கோணும். எங்களுடைய இறுதி முடிவுகள் மிச்சம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கும். அதில் ஆகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? ஆகப்பெரிய எங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நானும் நீங்களும் இந்த உலகத்தில் ஒன்று தனிமையில் வாழணும், அப்படி இல்லைண்டா கூட்டத்தோடு வாழணும். அன்பார்ந்தவர்களே, தனிமையில் இந்த உலகத்தில் வாழ்றவங்க யாரும் இல்லை. ஒன்று தனிமை என்பது யாருடைய தொடர்பு இல்லை, யாருடைய கொடுக்கல் வாங்கல் இல்லை, யாருடைய உதவியும் தேவையில்ல, நானும் ஏண்ட பாடும் என்று ஏதோ ஒரு இடத்துல மனித சஞ்சாலம் இல்லாத ஒரு இடத்துல தான் வாழணும். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த வாழ்க்கை என்பது மிச்சம் கேள்விக்குறியாக்கப்பட்டது. ஆனால் இன்று நானும் நீங்களும் வாழ்றது கூட்டத்தோட, சமூகத்தோட. எனக்கு பின்னால என் உம்மா வாப்பா, ஏண்ட குடும்பம் உறவுகள் என்ற ஒரு பக்கம், இன்னொரு புறத்தில் ஏண்ட மனைவி, என்ற பிள்ளைகள், இன்னும் ஒரு புறத்தை எடுத்தா என்னோட வாழ்ந்த என்ற சமூகம், மயலவர்கள், அந்நியவர்கள், இப்படியெல்லாம் பல வகைகளை வகைப்படுத்தி செல்லலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த சமூகத்தோட வாழ்ற நேரம் அல்லாஹ் ஒரு முஸ்லிமாக மரணிக்கிற நேரத்தில் எங்களிடத்தை எதிர்பார்க்கிற ஆக பெரிய அமல் என்ன தெரியுமா? 2 விடயத்தில் நாங்கள் நேர்மையாவிட்டோம், 2 விடயத்தில் நாங்கள் திருந்திட்டோம் என்றா, ஏண்ட விடயத்தில் நான் தெளிவாவிட்டேன் என்றா, அன்பார்ந்தவர்களே, எங்களோட முடிவுகளை கூட அல்லாஹ் நல்லதாக மாற்றுவான். அதுல முதன்மை என்ன தெரியுமா? ஏண்ட உள்ளத்தில் நான் எந்த இடத்துல இருக்கிறேன், இந்த கேள்விக்கு பதில தேடுற நேரம் என்னோட உள்ளத்தில் எங்களை அறியாம இருக்கிற ஒரு பிரச்சனை தான் தற்பெருமை. இந்த தற்பெருமை என்பது வந்ததுடைய விளைவு என்ன தெரியுமா? நானும் நீங்களும் மற்றவனை இன்று தீர்மானிக்கிறவர்களாக மாறிட்டோம். அவன் பிழை, இவர் சரி. இன்றைக்கு எங்களோட சமூகத்துக்கு ஏற்பட்ட ஒரு ஆக பெரிய விளைவு என்ன தெரியுமா? நான் ஒரு இடத்துல இருந்து நான் சரி என்று சொல்லி மற்றவர்களை தாழ்த்தி விடுறோம். எங்களுடைய எண்ண பக்குவங்கள், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி மாறிட்டு தெரியுமா? நான் தானே சரி, நான் எல்லாத்தையும் செய்கிறேனே, எனக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு என்னத்துக்கு மற்றவருடைய புத்திமதிகள், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சவன், இப்படி எண்ணி 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 மற்றவனை தாழ்த்து விடுறோம். முஸ்லிம்ல வர ஒரு வாயத்
ஜுந்தி இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்லித்தாராங்க, அன்பு நபி அவங்க சொல்லித்தார், ஆகப்பெரிய எச்சரிக்கை. ஒரு மனிதன் பாவத்தை செய்கிறான், பாவம் செய்கிறவனை பார்த்து அல்லாஹ் அவனைய மன்னிக்க மாட்டான். நீங்க சமைய மாட்டீங்க சொல்லிட்டோமா அன்பாந்தவர்களே, நபி அவங்க சொன்னாங்க, சொன்னவனுடைய அமலை வீணடிச்சு அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிச்சிடுவான். எனவே அன்பாந்தவர்களே, தாருக்கும் அதிகாரம் இல்லை என்னை நான் திருப்திப்படுத்த, நான் நல்லவன் என்று சொல்லவும் இன்னொத்தன் கெட்டவன் என்று சொல்ல அதிகாரத்தை அல்லாஹ் தரல. சூரா நஜ்முல் அல்லாஹ் சொல்லித்தாரான் குர்ஆனிலே, நீங்க யாரும் உங்களை தூய்மைப்படுத்த வானம், நீங்க நினைக்க வானம், நீங்க சரி, யாரிடத்தில் பெருமை பாராட்ட இயலாது. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், எனக்கு மட்டும் தான் தெரியும் இந்த உலகத்தில் யாரு சரி, யாரு நல்லவன் எனக்கு மட்டும் தான் தெரியும். அது என்னோட சம்பந்தப்பட்டது. முடிவை அடைந்தவர்கள் திரும்பி வரல, இந்த உலகத்தொட்டும் விடை கொடுத்தவர்கள் திரும்பி வரல. ஆனால் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் இங்கே இருக்கிறோம். இதுதான் இந்த உலகத்தில் ஆகப்பெரிய சவால். என்ற முடிவு எனக்கு முன்னால் இருக்கு, நான் முஸ்லிமாக மௌத்தாகணும். அப்படி என்றா என்ன பக்குவங்களை திருத்த வேண்டியிருக்கு, சமைக்க வேண்டி இருக்கு. இது சமைக்காதவரை எங்களுக்கு மாற்றம் வராது. இதனால தான் அபீ பர்ஸத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அபூ தாவூத்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அன்பு நபி அவங்க ஒரு ஆச்சரியமான முறையில் இந்த உம்மத்தை விழிச்சாங்க. யா மஅஷர மன் ஆமன பிலிசானி வலம் யதுகுலில் ஈமானு கல்ப. ஏ நாவால ஈமான் கொண்டவர்களே, உங்களோட உள்ளத்தில் ஈமான் இன்னும் நுழையாதவர்களே, அன்பு நபி அவங்க சொன்ன வார்த்தை, லா தக்தாபுல் முஸ்லிமீன் வலா தக்தபி ஔராதி. நீங்க மற்றவனை குறை பேசவும் பானம், புறம் பேசவும் பானம், தேடவான மற்றவனுடைய குறைய. என்ன எச்சரிக்கை தெரியுமா அந்த ஹதீஸ்ல நபி அவங்க சொல்லி தந்தாங்க, தேடுறீங்களா, உங்களுக்கு வர ஆகப்பெரிய சேலஞ்ச், சவால் என்ன தெரியுமா, உங்களோட குறைய அல்லாஹ் தேட ஆரம்பிப்பான். யாருடைய குறை அல்லாஹ் தேடினானோ நபி அவங்க சொன்னாங்க, அவன் அவன் வீட்டில் இருந்தாலும் அல்லாஹ் வெளிச்சத்தை வந்து கொண்டு வருவான். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு இதுல ஆகப்பெரிய பிரச்சனை. இன்னொரு இடத்துல பஸார்ல வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தூமா லிமன் ஷகலஹு ஐபுஹு மின் உயூபின் நாஸ். தாரு மக்களுடைய குறையை தேடுற விட்டும் தாண்ட குறைய, தாண்ட பிரச்சனையை தேடி தேடியே காலத்தை கழிக்கிறாரு. எனக்கிட்ட எவ்வளவு பிரச்சனைக்கு, என் மனைவி எங்க, என் புள்ள எங்க, என் குடும்பம் என்று யோசிக்கிறாரோ அன்பார்ந்தவர்களே, சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க நபி அவங்க, இவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். அதே நேரத்தில் பக்ர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அன்பார்ந்தவர்களே, தாரு தன்னை மறந்து அவன் இப்படி செய்கிறாரு, அயலவன் இப்படி, எங்களோட சமூகம் இப்படி, அப்படி எல்லாம் நினைக்க ஆரம்பிப்பானோ அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நம்மவர்களை பாதுகாக்கணும். பேசுறானோ அல்லாஹ் அவனுக்கு சதி செஞ்சிட்டான், அல்லாஹ் அவனை சீரழிவுடைய வாசலுக்கு கொண்டு வந்துட்டான். இவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை அன்பார்ந்தவர்களே. இதுதான் இன்னைக்கு எங்களோட பிரச்சனை, இதுதான் இன்னைக்கு எங்களோட பிரச்சனை. நாங்க நீங்க என்ன நடத்திட்டோம் தெரியுமா, நான் சரி, நான் நல்லவென்று முடிவு செஞ்சதுடைய விளைவு இன்றைக்கு இன்னொத்தரை ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இல்லை. இவைகள் தற்பெருமையுடைய விளைவுகள். இதனால தான் அன்பு நபி அவங்க சுருக்கமாக ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அன்பார்ந்தவர்களே, தாருடைய உள்ளத்தில கடு அளவு பெருமைக்குதோ சொர்க்கம் நுழைய மாட்டான். இன்னைக்கு அன்பு நபி அவங்க பல இடத்துல பல உதாரணத்தை காட்டிக்கிறாங்க, மலைகளை காட்டிக்கிறாங்க, பல அமைப்புகளை காட்டிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல சொல்லி தந்தது ஒரு கடுகு. கடுகு என்பது அன்பார்ந்தவர்களே, எங்களோட உள்ளங்கையில வச்சாலும் அந்த கடுவுடைய அளவை எங்களுக்கு பேனா மையால இட முடியாது, அவ்வளவு சின்ன ஒரு அளவு. இந்த கடுவளவு என்ற உள்ளத்திலே ஏதோ ஒரு ஓரத்தில் பெருமை இருக்குதா, ஹதீஸுடைய அலமாக்கள் சொல்லித்தாராங்க. அன்பார்ந்தவர்களே, இவருக்கு நரகத்துக்கு போய் துப்புரவு செய்யப்படாம சொர்க்கம் என்பது அவருக்கு இல்லை. அவர் சொர்க்கம் போவேலாது. சஹாபாக்கள் பயந்தாங்க. இன்னைக்கு நாங்களும் சொல்லுவோம், பெருமை தானே, நாங்கள் பெருமை இல்லாதவர்கள், மதிக்கிறோம், பேசுகிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பெருமைக்கு சஹாபாக்களும் சில விளக்கத்தை விளங்கினாங்க. அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அழகா உடுக்குறோமே, நாங்கள் அழகான முறையில் பாதணிகளை போடுறோம், இதுவும் பெருமையா என்று பயந்தாங்க. சஹாபாக்களை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, இது பெருமை இல்லை, அல்லாஹ் அழகா விரும்புகிறான். பெருமைக்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொன்னாங்க அன்பு நபி அவங்க. பெருமை என்ன தெரியுமா, பத்ருல் ஹக் வகம்துன் நாஸ். இந்த உள்ளத்தால
உண்மையை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஸ்ரீதேவி நீங்க இதை தவற செய்றீங்களே சொன்னதோட நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம், ஏன் அந்தஸ்து என்ன, எங்களோட பதவிகளை சொல்லிட்டு நான் யார், நீங்க எனக்கா சொல்லி தரவாரீங்க, பிறரை பாருங்க அவர் எப்படி இவர் எப்படி, இதை சொல்லுவோம். ஏண்ட குறையை ஏற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு இது சமூகத்தில் பல அமைப்புலையும் பார்க்கலாம். ஒரு வாப்பா ஏதோ ஒரு தவறு செய்யறாரு, புள்ள நல்லவனா வந்து வாப்பாக்கு சொல்லி கொடுக்கிற நேரம் வாப்பாக்கு ஏற்றுக்கொள்ளலாம். வாப்பா சொல்ற நீங்க மகன், நான் கூட வாப்பா மகன், லேசான பதில சொல்லிவிடுறோம். மனைவி சொல்லித்தாரா, நீங்க இதை திருத்துங்களேன், எங்கட மனது சொல்லுதில்லை ஏற்றுக்கொள்ள. அயலவர் சொல்லுறாரு, ஏண்ட நிலைமை இப்படி சொல்லித்தாராங்க, நாங்க யாரும் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை, நாங்க முடிவு செஞ்சிட்டோம் நான் பெரியவன். இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது, யாரும் இந்த உலகத்தில் அதிகாரத்தில் பதவியில் எவ்வளவு பெரியவன் இல்லை. உலகத்தில் பெரியவன் யாரு, ஒரு எச்சத்தில் ரப்போட தொடர்பை சீராக்கியவர்கள் மாத்திரம். இனி அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்க ஏற்றுக்கொள்ள இயலாது. யாராவது சொன்னா நாங்க எங்களை சொல்லிட்டு எங்களை துப்புரவுப்படுத்தி நாங்க யாரு ஸ்ரீதேவி என்று சொல்லிவிடுறோம். ரெண்டாவது நபியவ சொன்னாங்க, மக்களை தாழ்வா பார்க்கிறது. இது இன்றைக்கு நடைமுறையில் என்னைய ஏற்றுக்கொள்ள இயலாட்டி மக்களை தாழ்வா பார்ப்போம். இதுதான் வேதார்த்தம். நான் துப்புரவு, புலையாறு அடுத்தவன், புலையாறு அயலவன், புலையாறு எங்களை எதிர்பக்கத்தில் ஐக்கிறவன், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எங்களை அறியாம ஆக பயங்கரமான நோயை எத்தனையோ அமல்களை செஞ்சு 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 இன்றைய உள்ளத்தில் இருக்கிற இந்த நோய்க்கு மருந்து செய்யல. அன்பார்ந்தவர்களே, விடை கொடுக்கிற நேரம் எப்படி விடை கொடுப்போம்? தாடு வர போறவங்களுக்கு தாரிகளிடத்தில் வர போறா. அன்பார்ந்தவர்களே, புத்திமதி சொல்லலாம், ஆயிரத்தையும் சொல்லலாம், ஆனா தனிமையான ஒரு பயணம் நிச்சயம் எனக்கும் இருக்கி, உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கி. இனிமே அன்பார்ந்தவர்களே, நாம் முதன்மையாக என்னை நாம் துப்புரவுப்படுத்தணும். எப்படி தெரியுமா? யா அல்லாஹ் என்னைய திருத்து. மற்றவரிடத்தில் மற்றவர்களுடைய நிலைமைகளை தாழ்த்த அதிகாரம் இல்லை, முடிவு செய்கிற அதிகாரம் இல்லை. இதை நாம் விளங்குவோம். இரண்டாவது அன்பார்ந்தவர்களே, நன்றியுள்ள அடியார்களாக மாறும், நன்றியுள்ளவர்களாக மாறும். ஏன் காரணம் தெரியுமா? ஹதீஸ் மிச்சம் தெளிவா பேசுது. மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான். அன்பார்ந்தவர்களே, நன்றி என்று எடுத்துக்கொண்டா ரெண்டு விதத்தில் நாங்கள் நன்றியை பார்க்கலாம். ஒன்று, அல்ல எங்களுக்கு சில ஆளுமைகளை, அறிவை, திறமைய, பணத்தை, செல்வத்தை தந்திருப்பான். இதனுடைய நன்றி ஒரு ஆலிம் உம்மத்துக்கு வழியை காட்டணும். செல்வந்தன் தனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, ஒரு ஊரில் நலவை செய்கிறோம், பள்ளிக்கு நலவை செய்கிறோம், ஏதாவது ஒரு முயற்சியை செய்கிறோம், இது நாங்கள் செய்கிற ஆகப்பெரிய நன்றி. இதே போல அடுத்த நன்றி என்ன தெரியுமா? சமூகத்தோடு சேர்ந்த நன்றி. இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ பேருக்கு நன்றிக்கு உருத்தானவர்கள். அன்பார்ந்தவர்களே, சிறு வயதில் உம்மா வாப்பாக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியவர்கள். இன்னைக்கு அந்த உம்மா வாப்பா ஒரு தனிப்பகுதி அன்பார்ந்தவர்களை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் படித்த பாடசாலைக்கு நன்றி கெட்ட நிலைமையில நாங்கள் வாழ இயலாது. இன்றைக்கு எங்களை வளர்த்த இடம், இன்றைக்கு இலவச கல்வி இந்த நாட்டில் படித்தவங்க நாங்கள். அன்பார்ந்தவர்களே, எங்களோட ஊருக்கு, எங்களோட பள்ளிக்கு சுப்ஹானல்லாஹ், அன்பார்ந்தவர்களே, ஒரு பஸ் தாண்ட கோலனுக்கு நன்றி உள்ளதை போல கோலன் பஸ்ஸுக்கு நன்றி உள்ளவனா மாறும். ஒரு ஊர் நிர்வாகத்துக்கு நன்றி உள்ளவங்களாக மாறணும், நிர்வாகம் ஊருக்கு நன்றி உள்ளவங்களாக மாறணும். இப்படி இந்த படித்தரத்தை அடக்கி கொண்டே போகலாம். அன்பார்ந்தவர்களே, நாங்க கணவன் மனைவியாக வாழ்ற நேரம் எங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நன்றி பரிமாறப்படலையா, வாழ்த்தப்படலையா, இங்கே பிரச்சனைகள் உருவாகலாம். ஏனென்றா எனக்கு தனிமையாக ஒன்றும் செய்யலாம், என் மனைவி எனக்கு உதவி, அவளுடைய தேவை எனக்கு இருக்கு, இவைகளை கொண்டுதான் எங்களுக்கு நன்றி செய்யலாம். அதனால அன்பார்ந்தவர்களே, நன்றி உள்ளவளாக மாறுவோம், சீதேவிகளாக மாறுவோம். எனவே உள்ளத்தில் இருந்த பெருமையையும் நன்றி செய்யக்கூடிய தன்மை அன்பார்ந்தவர்களே எங்களிடத்தில் பெருமை எடுப்பட்டு நன்றியுள்ளவர்களாக வாழக்கூடிய தன்மை வந்துட்டா முடிவுகள் சிறப்பாகும் என்பதில் எத்தனையோ சான்றுகள் இந்த சமூகத்தில் வரலாறுகளை கூட
சொல்லப்பட்டிருக்கு. எனவே அன்பார்ந்தவர்களே, அப்படியாப்பட்டவர்களாக வாழுவோம். நன்றியுள்ளவர்களாக, சீதேவிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து இறுதி முடிவை ஒரு கண்ணியமானவனாக, ஒரு முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய நசீப வல்ல நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருவாயாக. ஒரு முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. எல்லா நிலைமைகளை சீராக்கிடுவாயாக. வெளிரங்கத்தை துப்புரவு செய்யக்கூடியதை போல எங்களோட உள்ளரங்கத்தில் உள்ளங்களை துப்புரவு செய்யக்கூடிய நல்ல அடியார்களாக ஆக்கிடுவாயாக. எல்லா அனைவர்களுக்கும் நன்றியுள்ளவர்களாக, இந்த உலகத்தில் நன்றி மறக்காதவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீப நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. கடைசி நேரத்தில் களிமாவோட, கடன் இல்லாத நிலையில, பொறுப்பு நிறைவேற்றிய நிலையில, கேவலப்படாத சிரிச்ச கண்ணியமிக்க மௌத்த நம் அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.